ஹாய் மக்களே, இன்னைக்கு ஆடி பெருக்குல நான் இப்போ தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ தான் எல்லாம் சமைச்சிருக்கேன். இப்போ அடுத்து கொஞ்சோண்டு கேசரி கேட்டாங்க. நான் கொஞ்சம் கேசரி செய்கிறேன், சேமியா கேசரி. அதுக்கு திராட்சை நெய்யிலேயே வறுப்பாங்க. நெய்யில் வறுத்து அதை எடுக்கக்கூடாது. என்னக்கா முங்கிட்டு வா சாப்பிடுச்சிருவாங்க. இப்போ பாருங்க, திராட்சை பொரிஞ்சு வருதா. கொஞ்சம் நான்ஸ்டிக் எல்லாம் இப்போ தான் ஒன்றுனா கிச்சனுக்கு தேவையானதான் மாற்றிக்கினாங்க. அன்றைக்கி வந்து சிம்னி வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க. பியூரிட்டி எங்கள் வீட்டில் 2 பியூரிட்டி இருக்குது. அதையும் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நான் இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியல, கருமாரியம்மன் கோயிலுக்கு எங்கள் அம்மாவை பார்க்க. என் தாய் வீட்டுக்கு நான் போக முடியல. என் தாய் வீடு என்னோட கருமாரியம்மன் தான் எனக்கு தாய் தகப்ப எல்லாம். இது என்னது? திராட்சை. திராட்சை அந்த மாதிரி கலர் மாறிடுச்சு பாருங்க நேர்களே, எப்படி கலர் மாறிடுச்சுன்னு. நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்படி எப்படி ஆயிடுச்சு. உலர் திராட்சையா? ஆமாம், டீ கம்மியாக வச்சுக்கணும். என் பொண்ணு துருதுருன்னு இருக்காவோ, உங்களுக்கு நேயர்களுக்கு காமிக்கணும். ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி போட்டால் அதில் அந்த சூட்லேயே முந்திரி இதுவாகிடும். என் கணவர் செய்வார் நல்லா சேமியா கேசரி. இப்போ வந்து நான் செய்கிறேன் இன்னைக்கு. எங்கள் அம்மாவும் செய்வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே இந்த கேசரி சேமியா செய்வேன், ரவை செய்வேன், அப்புறம் கோதுமை ரவை இருக்குல்ல அது பௌர்ணமி இப்போ செய்வேன். சத்யநாராயண பூஜைக்கு எனக்கு கோதுமை ரவையில் கேசரி. பாருங்க நேர்களே, எவ்வளோ அழகாக பொன்னிறம், அந்த மனமே தூக்கும் நம்மளை. இந்த மாதிரி இந்த வடைக்கு ஆட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோன்னு மசாலா வடைக்காக கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் அந்த பக்கம் ரெடியாக இருக்கு. அவரைக்காய் சாம்பார் வச்சு, அவரைக்காய் சாம்பார், பொரியல், கத்திரிக்காய் பொரியல், சாதம், சுடு சாதம், ரசம். இதெல்லாம் என்ன பண்ணுறது? ரசம், அது தக்காளி குழம்பு கொஞ்சோண்டு அன்றைக்கி வச்சது பாக்கி. இது வந்து சாம்பார், சுட சுட சாம்பார், கொத்தமல்லி தூவுன சாம்பார். அதுதான் எல்லாம். கேசட் ரெடினா சாமியை கும்பிட்டுடலாம். ஏன்னா இன்னைக்கு குலசாமி கும்பிடணும். நான் எங்கள் ஊர் பக்கம் குலசாமி போக முடியல. என் கணவர் உடம்பு சரியானால 2-3 வருஷம் ஆயிடுச்சு. நான் அவளை போய் பார்க்க முடியல. நேரம் மாறிடுச்சு மக்களே. நல்லா நல்லா செவந்து வந்துருச்சா. அந்த நெய்யை அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. அதுலேயே வந்து சேமியா வறுத்து எடுத்துருவேன். ரொம்ப ஏன்னா வறுத்த சேமியா தான் அது. அவனை சும்மா ஒரு எங்கள் அம்மா எக்கச்சக்கமாக வந்து கேசரி, சேமியா கேசரிலாம் அப்போ செய்வாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேமியா கேசரி. நல்லா சேமியா அப்படி இருக்கு. அது ஏற்கனவே வறுத்தது தான், வறுத்து சேமியா நல்லா இருந்தாலும் நம்ம ஒரு பங்குக்கு வறுத்துக்கலாம். சும்மா கொஞ்சம் வறுத்துப்பேன் நான். வறுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு முந்திரி திராட்சை ஆச்சுங்களா, ஏலக்காய் அவளுக்கு பிடிக்காது, அதனால கொஞ்சம் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்தாலே எடுத்து ஒதுக்கி வச்சுருவேன். திராட்சையும் ஒதுக்கி வைப்பேன், முந்திரியை மட்டும் தான் எடுத்து சாப்பிடுவேன். அதுவும் தனியாக சாப்பிட மாட்டேன். அந்த கேசரியோடு சேர்த்து வச்சு உள்ளே இறக்குனா தான் இறங்கும். அதே மாதிரி பாயசம்லாம் சேமியாவுக்கு 1 கப்பு ஃபுல்லாகவும் கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் சர்க்கரை வேணுன்ற அளவு இனிப்பு போட்டுக்கலாம். அதனால ஆனால் ரொம்ப திகட்டினா கூடாது. அதனால 1 கப்புக்கு இதுவாகவே தான் போடுவேன். ரவை கேசரி கூட திகட்ட சாப்பிடலாம். இந்த சேமியா கேசரி வந்து ரொம்ப திகட்டிருச்சுன்னா சாப்பிடவே முடியாது. அதே மாதிரி நெய்யும் ரொம்ப கூடிருச்சுனாலும் சாப்பிட முடியாது இந்த சேமியா கேசரி. பாயாசம்னா முதல்ல எங்கள் வீட்டில் நான் வந்து நிற்பேன். கேசரினாலும் நான் தான் வந்து நிற்பேன். எங்கே மத போகிறீங்க? தட்டு எடுத்துட்டு அப்படியே கிளாத் எடுத்துட்டு வந்தாச்சு.
சாப்பிட்டே கொஞ்சம் காலைல ஒன்றும் சாப்பிடல நான் விரதம். பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். கையால் நீங்கள் ஆடி போயிருக்கீங்க, ஆடி போயிருந்தேன் பூஜை பண்ணிட்டு தான். அதே போல் நான் ஏற்கனவே ஆடி பெருக்கு வரதுக்கு முன்னாடியே பூஜைக்கான நான் எப்பவுமே காலில் வந்து கொலுசு, பிஸ்தா கொலுசு, தண்டன் 2 தண்டை 3 தண்டை போட்டுன்னு எப்பவுமே இருப்பேன். நடுவில் எனக்கு கொஞ்சம் காலில் ஆப்ரேஷன் ஆச்சு எனக்கு, அதனால் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். பாருங்க சேமியா வந்து நல்லா வறுபட்டுருக்கு. இது தொட்டு பார்த்தா நம்ம கையும் நல்லா வறுபட்டுரும். எங்க அம்மாவே என்ன கொதிக்கிறாங்கன்னா அது எப்படி கொதிக்கும். இப்போ 5 நிமிஷத்துல சேமியா கசரி ரெடி ஆக போகுது. இல்லை மதர், வாட்டர் தண்ணி எவ்வளோ இன்னும் கொஞ்சம் நான் அளவாக ஊற்றுவேன். நான் எப்பவுமே டம்ளர் ஆக்க மாட்டேன் மக்களே. அளவுக்கு எனக்கு எங்க அம்மா கண்ணிலே மெஷர் பண்ணுவாங்க. அரிசிக்கா இருக்கட்டும், நான் தான் டம்ளர்ல அளந்து ஊற்றுவேன். எதாவது ஊத்துறதுனா கூட எங்க அம்மா கண்ணிலே அளப்பாங்க. பாருங்க, நான் எனக்கு இங்க லைட்டிங் பத்தல, அதனால தான் நான் லைட் போட்டு எடுத்துட்டு இருக்கேன். காலையிலனா லைட் நல்லாவே இருக்கும். இங்க வீடு கட்டுறப்போ இருந்தது, சிம்னி போட்டனால எடுத்துட்டாங்க. இப்பதான் போட்டுருக்கோம், ரீசனா போட்டனால எடுத்துட்டாங்க. அதனால வச்சுருக்கோம். டியூப் லைட் போட்டா ரொம்ப இதுவா இருக்கும் மக்களே. எங்க இதுவை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்கணும். அந்த தண்ணி கொதிக்கணும். கலர் எல்லாம் கலர் வேணா நம்ம போடலாம். மக்களே நான் ஒண்ணே சொல்றேன், நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிடுங்க. போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கும்பிடணும். அதே போல் ஆடி பெருக்குன்னா எல்லாரும் நினைப்போம், போய் நகை கடையில் போய் நகை வாங்கணும், அது வாங்கணும், இது வெறும் ஒரு மல்லிகை கடையில் போய் கல்லுப்பு, சர்க்கரை, துவரம்பருப்பு, மஞ்சள், குங்குமம், இது 5 பொருளும் வாங்கி வச்சு உங்களால் முடிஞ்சதை அது வச்சு சுமங்கலிங்க வந்து வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தாலிப்பயிறு, வளையல் இதெல்லாம் வச்சு கும்பிடுவோம். வீட்டில் இருக்கிற வழக்கேற்றி கும்பிட்டாலே போதும். எதுவும் இல்லையா, ஒரு பாலை காய்ச்சி வச்சு கூட கும்பிடுவோம் போதும். சினிமாவில் சொல்கிற மாதிரியே இல்லை, உண்மையாகவே அதுதான். ஏன்னா என் கணவர் அதுதான் சொல்லி கொடுக்காரு. என் மாமியார் அப்படி தான் இருப்பாங்க. என் மாமனாருக்கு அவ்வளோவா தெய்வபக்தி இருந்தது, ஆனால் ரொம்ப இல்லை. ஆனால் என் மாமியார் வந்து அவருக்காக அவ்வளோ, என் மாமியார் அருமையான மாமியார், எனக்கு நல்ல டைப்பு, ரொம்ப அமைதியான மாமியார். இப்போ பாருங்க கேசரி இது போடுறேன், அதில் ஊற்றிட்டேன், எசன்ஸ் ஊற்றிட்டேன். நம்ம கலர் தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் கலர் சேர்த்தா ரொம்ப அழகாக இருக்கும்னு சேர்த்து வெள்ளையாகவே கூட இருக்கலாம். அது என் கணவர் செய்தாருன்னா வெள்ளையாக தான் இருக்கும். அவர் செய்வார், இந்த கலர்லேயே வரும், இந்த சேமியா கலர்லேயே வரும். அவர் வெறும் எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெயை வச்சு தான் செய்வார். நெய் செய்கிறது நமக்கு மனமே தூக்கும் சாப்பிடும்போது. இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். அது அவங்க ஊர் பக்கம் போனால், சாத்தூர் பக்கம் போனால் சுட சுட வாயில் வச்சு கொடுப்பாங்க சாயந்தரானா. அந்த கேசரி, இந்த கேசரி சூப்பராக இருக்கும், சேமியா கேசரி. ஆமாம், சூடாக வச்சு சாயந்தரானா சுட சுட எல்லாம் ஸ்வீட் கடைகள்லாம் இருக்கும். சாத்தூர் போனால் இன்றைக்கும் சாத்தூரில் உண்டு, சுட 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 வச்சு கொடுப்பாங்க, வாழையில் வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாதிரி இந்த அடையாளம் அவ்வளோ தகட்ட இருக்கும். அங்கே போனால் அந்த ஸ்வீட் ஒன்று இருக்கும், அப்படியே அடிக்க வச்சுருப்பாங்க. சக்கரைப்பாகு, வெள்ளைப்பாகுல இவ்வளோ பெருசு, இவ்வளோ ஹைட்டு, நம்ம ஹைட்டு வைக்கக்குள்ள வச்சுருப்பாங்க. அது சாயந்தரம்னா பார்க்கணும், சுட சுட சுட. ஊர் பக்கம் போனோம்னா காமிக்கிறாங்க. அது சேவு, அங்கெல்லாம் சாத்தூர் பக்கம், விருதுநகர் பக்கம் அதெல்லாம் ஃபேமஸ். இங்கெல்லாம் என்ன சேவு, அதெல்லாம் அங்கே தான், அந்த ஊர் பக்கம் தான் சூப்பராக இருக்கும். எல்லாமே ஒரு காய்ங்க கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஊருக்கு போனாலே எல்லாம் அந்த இதுதான் மெயின். கோயில் அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோயில் இருக்குது, இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில், மறக்க முடியாத கோயில் எனக்கு. அவன் மாரியம்மாலாம்
நான் உள்ளே போவேன், சந்நிதி உள்ளே போனேன்னா போதும், சந்நிதி உள்ளே போனேன்னா போதும், நான் என் மனசில் தான் நினச்சி நிற்பேன் அம்மா முன்னாடி. நான் வெளியே வரதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவேன். அது தான் எனக்கு இருக்க முடிஞ்சது. அவ்வளோ சக்தி வாய்ந்தோ. நான் நடக்க முடியாத, கீழே உட்கார முடியாது, நடக்க முடியாத கஷ்டப்பட்டேன். அங்கெல்லாம் வந்து அந்த கோயிலில் வந்து மரத்தில் கால் கை உடம்பெல்லாம் மரத்தில் வித்துட்டு இருப்பாங்க. அதை வேண்டிப்பாங்க, வேண்டிக்கின்னு அதை வாங்கி போட்டு வருவாங்க. நான் அப்படிதான் எனக்கு கல்யாண புதுசு தெரியாது, போய் என் கணவர் வேண்டிக்கின்னு அப்புறம் நான் வாங்கி போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் கீழே உட்கார எதுக்காக ஆரம்பித்தேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே எப்படி திருவேற்காடோ அங்கே வந்து இருக்கங்குடி மாரியம்மன். இங்கே திருவேற்காடில் இருக்கா மாரியம்மா. மாரியம்மாவுக்கு 1000 பேர், அவன் 1000 கண்ணுடைய 1000 பேர் எங்கள் அம்மாவுக்கு. உண்மையாக சொல்ல போனால் எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள்லாம் 3 பேருமே இல்லை. இந்த வீடு கட்டி கொடுத்தது எங்கள் கருமாரியம்மா தான். எனக்கு கார் வாங்கி கொடுத்தா எங்கள் அம்மா. இன்றைக்கி என் கணவர் வந்து இன்னைக்கு கிட்னி டயாலிசிஸ் பண்ணி இன்னைக்கு நல்ல இதோட உயிரோடு இருக்காருன்னா எங்கள் அம்மா தான். எனக்கு எல்லாமே எங்கள் மாரியப்பா கருமாரி தான். நான் சக்தி, அதாவது எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது சிறுகலத்தூர் ஊரில் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து சண்டே வந்து அம்மா வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க, குறி சொல்லுவாங்க அம்மா. அப்புறம் நம்ம வெறும் ஒன்றும் செலவு இல்லை. டோக்கன் 100 ரூபா, டோக்கன் 1 ஆளுக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கனி லெமன் கனியினால் நோய் தீருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் தீரும், எங்கள் அம்மா கனியினால் தீரும். எங்கள் அம்மா கையில் அந்த கனியை கொடுத்துட்டு வாங்கி போய் வீட்டில் வச்சு டெய்லி ஒரு கனி சாப்பிடணும், நோய் தீரும். ஏன்னா ஜனவரி 27 உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு நான் என் கணவரோட உயிர் ஜனவரி 27 டயாலிசிஸ் நாங்கள் போனோம். ஹாஸ்பிட்டல்கிட்ட போனோடனே அவரால் முடியாத இதுவானோடனே உடனே அந்த ஹாஸ்பிட்டல் டயாலிசிஸ் அந்த பண்ணுற அந்த பையனோட பிரதரை ஃபோன் பண்ணி நான் வர வச்சு உடனே அந்த பையன் கார் எடுத்துகிட்டு போய் உடனே ஹாஸ்பிட்டல் வந்து டக்குன்னு சேர்த்து ஐசியூவில் வச்சு உடனே அதெல்லாம் வச்சு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணாங்க. இப்போ நேற்று தான் டாக்டர் வந்து அம்மா கணவர் இது ஆகிட்டாருமா யாராருக்கு சொன்னோம்னு சொல்லியிருந்தாங்க. ஜனவரி இந்த வருடம் 2025 ஜனவரி 27 எனக்கு மறக்க முடியாது. நான் அப்போ அழுதுட்டேன். அதான் என்னடா இதுன்னா அவர் நல்லபடியாக இப்படி வந்தார், வீட்டிலேருந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என் குழந்தை சொன்னேன், என் குழந்தை சொன்னேன் அம்மா அப்பா பண்ணால் அவர் அப்பா எழுந்து வருவாங்க. உடனே அந்த டயாலிசிஸ் பண்ணுற பையன் டெக்னீஷியன் ரமேஷ்னுக்கு அவர் உடனே வந்துட்டு எப்போவுமே அவர் 12 மணிக்கு தான் அவர் அன்றைக்கின்னு பார்த்து அவர் சீக்கிரம் வந்துட்டார். வந்து டக்குன்னு உள்ளே போனார். அம்மா டாக்டர் நம்ம கடவுள் வாங்கிட்டு உள்ளே போனார். டக்குன்னு அந்த இன்னொரு பொண்ணு மேனகானு அவங்களும் சொல்லணும் எனக்கு கடவுள் அர்த்தம். உடனே ஹார்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ப்ரெஸ் பண்ணாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நைட் அந்த மானிட்டர் லேசாக ஓடிச்சு. மானிட்டர் பெட்டான மானிட்டரு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் மேலே அவர் உயிர் போயிடுச்சு. அந்த மானிட்டர் லேசாக ஒன்றோன்னா அந்த பையன் டக்குன்னு டயாலிசிஸ். ஏன்னா சுகர் பேஷண்ட் உயிர் போயிடுச்சுன்னா அந்த நரம்பு விஷுவலாக வந்து இயங்காது நரம்பு. அந்த இதுலேயும் அந்த பையன் டக்குன்னு டயாலிசிஸ் ஆரம்பித்தான். விஷுவலாக டயாலிசிஸ் ஆரம்பித்தோன்னே சார் தட்டி சார் எழுந்துங்க ஐயா, சார் எழுதுங்க சார், அம்மா கருமாரி எழுதுட்டான், அம்மா வந்துருக்காங்கன்னு இந்த கண்ணை முடிச்சுட்டு அப்படியே அங்கே எந்த டாக்டர்ஸ்மே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. கண்ணை முடிச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 to 2 minutes தான் ரெக்கவரி ஆகிட்டார். இப்போ வெளியே வந்து சொன்னாங்க டாக்டர், அம்மா நீங்கள் கூப்பிட்டா. ஆனால் நான் அந்த டைமில் இப்போ டாக்டர் வந்து இதுவாகிட்டான்னு சொன்னாங்க. என் மாலை இருந்துச்சு, அம்மா நீ தாம்மா கருமாரி என் தாய், நீ தாம்மா, நீ தான் என் கணவரை காப்பாற்றணும். உடனே அடுத்த நிமிஷம் இது போல் நல்லா ஆகிட்டோம்னா சரி வந்து டாக்டர் அம்மா நீங்கள் இந்த கடவுள் தெய்வம் உங்களை கைவிடலாமா, உங்கள் கணவரை காப்பாற்றிட்டாங்கம்மா. உண்மையாக டாக்டர் எடுத்து எனக்கு தெரியுன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்களோட இது சொல்கிறா இன்னைக்கு நல்ல நல்லதுன்னு நான் சொல்கிறேன். நல்ல உண்மையோடு சொல்கிறேன். கணவர் வந்து நல்லா இருக்காங்க. ஒரு ஒன்றும்
என் கணவர் நல்லா கிட்னி யாருன்னா இது பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ண, ஏன்னா எனக்கு வசதி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி இதை வச்சு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை தானே? நான் கொஞ்சமாக சேர்க்கணும் இதில், ஏன்னா ரொம்ப திகட்டிட்டு போகுதுன்னு ஒரு பயம். சர்க்கரை கரெக்டாக இருக்கும், மொத்தமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறேன். கிளறினே இருக்கணும், கை விடாமல், அடி பிடிக்கக்கூடாது. வரணும் அல்வா கிண்டுற மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போதான் கேசரி திகட்டாமல் அடி பிடிக்காமல் ஒழுங்கா திகட்டிச்சுன்னா என்ன பண்ணலாம்? போதும்னு தோணுது எனக்கு. நெய் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நிறைய பசு நெய்யெல்லாம் வாங்கி பார்த்தேன், எதுவுமே எனக்கு கரெக்டாக வரல, டேஸ்ட் இல்லை. அதனால ஆசம் வாங்கியிருக்கேன், ஆசம் நெய். கைவிடாத அப்படியே கலரினே இருக்கும், கெட்டியாகிடும். ஒரு கை மாற்றி ஒரு கை கலரிக்கிட்டே இருக்கும். அதாவது என் தாய் கருமாரி பற்றி சொன்னால் எவ்வளோ சொல்லணும். இப்போ அவருக்கு வந்து கிட்னி வந்து டயாலிசிஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக. இப்போ அவர் இதுவாகணும்னா நான் வந்து கிட்னி மாற்றணும், அதுக்கு போய் எஸ்ஆர்எம்ல எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் எழுதி வைக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு ஹெல்பிங் யாரும் கிடையாது. என் கணவரோட சேலரியை வச்சு தான் அவரையும் நான் காப்பாற்றி ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு, அவருக்காக நிறைய லோனு இதெல்லாம் வாங்கி தான் அவரை காப்பாற்றிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கும் என் கணவர் தப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் என் கணவர் தப்பு. நான் எல்லாத்துக்கும் ஜெயிச்சுவேன், என் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னை கல்யாணம் பண்ண சொன்னால் என் கணவர் வந்து இந்த இடம் மட்டும்தான் வாங்கி வச்சுருந்தார், வீடு கட்டுறேன். நான் வந்து தான் ஒரு வீடு கட்டலான்னு சொன்னேன், வாடகை கொடுக்க முடியலன்னு வீடு கட்டலான்னு. அப்புறம் வீடு கட்டினாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அதாவது 2008-09 கட்டினோம் இந்த வீடுமா. இதே ஆகஸ்ட் மாதம் தான், 2009 ஆகஸ்ட் மாதம் தான் இந்த வீடு கட்டினேன். இது கீழே வந்து ஃபஸ்ட்டு கட்டணும் ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வாடகை விட்டுருந்தோம். அப்புறம் யாரும் கொஞ்சம் சரியில்லை, ஏரியாவே சரி, அப்புறம் விட்டுட்டோம். அதை வாடகைக்கு வேணாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜலம் போட்டுருந்தோம், அப்புறம் ஷீட் போட்டு வாடகை விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் சரி அதுவும் வேணாலும் மேலே ஃபுல்லாக கட்டணுன்னு குழந்த வருவா, குழந்த வந்துச்சுன்னா வேணுமே வீடு கொஞ்சம் பெருசாக மாடலாக வேணும். எனக்கு கீழே வீடு கட்டுற சொல்ல வெறும் சாதத்தார தான் போட்டு கட்டணும், மேலே கட்டுறப்போ கொஞ்சம் இதுவாக கட்டணுன்னு மேலே ஃபுல்லாக கட்டினேன். அது வந்து 2014 இந்த வீடு கட்டினேன். 14 மேலே கட்டினேன் வீடு வந்து. அதுக்கப்புறம் எப்போவுமே எந்த செய்துமே இருப்போம் வேலை. என்ன நான் உடம்பு செய்யலை, பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கட்டி ஆகல ஒன்றும். ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு நிறைய. ரவானா டக்குன்னு வேணும். இது கொஞ்சம் எனக்கு சர்க்கரை கொஞ்சம் சர்க்கரை அதிகமாகிடுச்சா? அச்சோ தேக்கிட்ட போதா? கொஞ்ச நேரம் விட்டாச்சுன்னா இது ஆகிடுச்சு. பாருங்க இப்போ ஏலக்காய் போட்டுறேன், ஆரிச்சின்னா கெட்டி ஆகிடும் மக்களே. ஆமாம், ஏன்னா ரவை கேசரி இருந்தாலும் ஆறுற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கும். ஆறினோன்னு நல்லா கெட்டி எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டுன்னா பாருங்க அப்படியே சூப்பர். பாயாசம் இல்லை இல்லை கேசரி தான், ஆறினோடனே கெட்டி ஆகிடும். அது பாருங்க கெட்டியாகி வருதா? இப்போதான் கெட்டியாகி வருது, இப்போதான் கெட்டியாகி வருது. ஃபர்ஸ்ட் டைம் செய்திருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு, தச்சு விட்டு போச்சு எனக்கு. கேசரி ரெடி ஆனோடனே வடை போட்டுக்கலாம், அப்புறம் பூஜை பண்ணோம் டக்குன்னு. நான் அதையும் கூடிய சீக்கிரத்தில் காட்டுவோம். நேயர்களுக்கு பாய் சொல்லிடுங்க. முடிஞ்சது கேசரி. இன்னும் கைவிட அது ஸ்பூனு ஸ்பூன்
அது நீங்கள் வேஸ்ட் ஆகக்கூடாது. நீ எதையுமே வேஸ்ட்டாக ஓட மாட்டிய. சூப்பர். கேசரி தயார். பிஸ்தா அதை போலலாம் வந்து தட்டில் ஊற்றிட்டு அப்படியே ஆற வச்சுட்டு அது கட் பண்ணி ஊற்றினா அது ஒரு சூப்பராக இருக்கும். கேக் கட்டால் நல்லாயிருக்கும். பை செலின். பாய், தேங்க்யூ, சி யூ. நான் எதுனா தவறாக பேசியிருந்தாலும் யார் மனசு ஓட வச்சுருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க. உங்களோட இதுல ஆதரவில் நான் இன்னும் மேலும் மேலும் எங்களோட யூடியூப் நல்லா வரணும். நன்றி, வணக்கம். இன்றைக்கி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.